புகழ் 292. முகிலும் இரவியும் முழு கதிர் தரளமும் முடுகு சிலை கொடு கனைவிடு மதனனும் முடிய ஒரு பொருள் உதவிய புதல்வனும் என நாடி முதிய கணன் என தெய்வ தரு நிகரென முதலை மடுவினில் அதவிய புயலென முகமும் அருமுகம் உடையவன் இவன் என வறியோரை சகல பதவியும் உடையவர் இவர் என தனிய தனு வல விஜயவன் இவன் என தபனன் வலம் வரு கிரிதனை நிகரென இசைப்பாடி சைல பகலவர் இடை தொரு நடை செய்யும் இரவு தவிரவே இருபதம் அடையவே சபித அடியவர் தவமதில் வர அருள் புரிவாயே. அகில புவனமும் அடைவினில் உதவிய இமிழ்கிரி மயில் குலவரை தனுவென அதிகை வரு புற நொடியினில் எரி செய்தும் அபிராமி அமரும் இடன் ஆனல் எனும் ஒரு வடிவுடை அவன் இல் உரையவன் முது தமிழ் உடையவன் அரியோடு அயன் உலகு அறியவன் நட நவில் சிவன் வாழ்வே. திகிரி நிசிசரர் தட முடி பொடிபட திரைகள் எரி கடல் சுவரிடு களமிசை திரடு குரடுகள் புரள் வெகு குருதிகள் பெருகு ஆரா சிகரகிரி நெறிப்பட படை பொருதருள் திமிர தினகர குருபர இளமயில் சிவனி வரும் ஒரு தணிகையில் நிலை திகழ் பெருமாளே. இருபதம் அடையவே சவித அடியவர் தவம் அதில் வர அருள் புரிவாயே. சிவனி வரும் ஒரு தணிகையில் நிலை திகழ் பெருமாளே. அனைத்து உலகங்களையும் முறைப்படி படைத்த இமயமலை மயிலான உமை சிறந்த மலையான மேருவை வில்லாக கொண்டு திருவதிகை என்ற தலத்தில் திரிபுரத்தை ஒரு நொடிப்பொழுதில் எரித்த அபிராமி பொருந்தி இருக்கும் இடப்பாகத்தை உடையவன், தீ போன்ற வடிவமுடையவன், வாக்குக்கு எட்டாதவன், பழமை தமிழுக்கு உரியவன், திருமாலுடன் நான்முகன், உலகத்தவர் அறிதற்கு அரியவன், நடனமாடும் சிவபெருமானாகிய இறைவனின் செல்வனே. சக்கரப்படையுடன் வந்த அசுரரின் பெரிய முடிகள் பொடியாகவும் அலைகள் வீசும் கடல் வற்றவும் போர்க்களத்தில் மேடான உயர்ந்த இடங்களிலும் புரண்டு எழுந்த மிகுந்த குருதி ஆறாக ஓடும்படியும் உச்சிகளை உடைய கிரௌஞ்சமலை நெறிபட்டு தூளாகவும் வேளால் போர் செய்த இருளை நீக்கும் ஞான கதிரவனே குருவரனே. இளமையுடன் விளங்கும் பெருமாளே, ஒப்பற்ற தணிகையில் வீற்றிருக்கும் பெருமாளே. கொடைத்தன்மையில் மேகம், புகழொழியில் கதிரவன், இனிமையில் பேரொளி வீசும் முத்து, அழகில் விரைவில் வில்லை ஏந்தி அம்புகளை எய்யும் மன்மதன், ஈதலில் வேண்டுமளவும் கேட்ட பொருளை தந்து உதவும் பிள்ளை இவன் என்று விரும்பி போய் இவன் பழைய கால கர்ணன் என்றும் இவன் தெய்வத்தன்மை உடைய கற்பக மரத்துக்கு ஒப்பானவன் என்றும் இவன் நீர்நிலையில் முதலையை கொன்ற மேக நிறம் கொண்ட திருமால் என்றும் இவன் ஆறுமுகங்களை உடைய ஆறுமுக கடவுள் போன்ற ஆறுமுகன் என்றும் வறுமை உடையவரை இவர் எல்லா செல்வங்களும் உடையவர் என்றும் இவர் ஒப்பில்லாத தனிப்பெருமை கொண்ட வில்லில் வல்ல அர்ஜுனன் என்றும் இவர் மேருமலையை வலம் வரும் கதிரவன் என்றும் இசைப்பாடல்களை பாடி கல்பிளவு போன்ற சிறிதும் மனம் இறங்காத உலோபியரின் இடம் தோறும் நடந்து திரியும் பிச்சை எடுக்கும் தொழில் நீங்கவும் நின் 2 அடிகளை அடையவும் பல வகையான அடியவரின் தவநிலை வருமாறு எனக்கு அருள் செய்வாயாக. அருள் செய்ய வேண்டும் என்றவாறு. சிவன் வாழ்வே. சிவபெருமானின் மகனே. சிவன் வேறல்ல, முருகன் வேறல்ல. திருவதிகை என்ற தலத்தில் சிவபெருமான் திரிபுரங்களை எரித்த செயல் நிகழ்ந்தது என்பது தெரிய வேண்டும்.